ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லாம் ஒரு 1.5 நிமிடம் காக்க வைத்ததற்காக என்னை மன்னிக்குமாறு இந்த வணங்காமுடி தனது மண்டையை 1.5 இன்ச்சு தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள். உங்களது பொன்னான நேரத்தில் சில துளிகளை இந்த வீணா போனவன் விரயம் செய்து விட்டதற்காக பற்களை கடிக்க வேண்டாம். ஒரு பேட்டி கொடுப்பதில் நேரம் எடுத்து விட்டது, அதனால்தான் தாமதம். வருங்கால முதல்வர் இடிதாங்கி எதிர்கால தமிழகத்தை எப்படி வெட்டி முறிக்கப் போகிறார் என்பது பற்றி பேட்டி எடுக்க நியூயார்க் நகரில் இருந்து வந்திருந்தார் ஒரு நியூஸ். நாளை நியூயார்க் நகரில் இடிதாங்கியின் செய்தி பனங்கொட்டை சைஸ் எழுத்தில் பளிச்சென்று வெளிவரப் போகிறது என்றால் அது உங்களுக்கு பெருமை இல்லையா? அவர்கள் கேட்ட கேள்வி என்ன, நான் அளித்த பதில் என்ன என்பது இருவரின் மண்டையிலுமே பல்பை பற்ற வைக்காமல் இருந்தது உண்மை. அப்போதுதான் செய்தியாளர்களின் கேள்விகளை கப்பென்று கவ்வி இடிதாங்கியின் பதிலை டப் செய்து கொடுக்க ஒரு தங்கிலீசியா தேவை என்பதை உணர்த்தி, கோடம்பாக்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம் என்று போனால் வேகாத வெயிலில் பார்வையாளர்களே இல்லாத மைதானத்தில் பந்து பொறுக்க போய்விட்டதாக சொல்லிவிட்டார்கள். சரி, பரவாயில்லை. உலக அரசியலை உள்நாக்கில் வைத்திருப்பவன் எதையும் சமாளிக்க மாட்டானா? கரண்ட் கட்டானாலும் சரி, அமாவாசை இருட்டாக இருந்தாலும் சரி, கஞ்சிப்பான எது கழனிப்பான எது பகுத்து உணரும் பக்குவத்தை அடைந்தவன் இடிதான். கேள்வி கணைகளை தொடுக்க தொடுக்க இடிதாங்கியின் வாயிலிருந்து பதில்கள் பட்டு பட்டு என்று தெரித்துக் கொண்டிருந்தன. பட் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என் பெருமூளையை பெண்டாய். நல்ல வேளை குறுக்கே பாய்ந்த என் சிறுமூளை இந்த சிங்கத்தை சிதைக்காமல் பார்த்துக் கொண்டது. அப்படி என்னத்தான் கேட்டுவிட்டார்? மேடைக்கு மேடை கூட்டத்திற்கு கூட்டம் வெறுங்கையால் எப்படி முழம் போடுகிறீர்கள் என்று கேட்டாரா? வாய்ப்பந்தல் போடுவதற்கு ஏதாவது வாய்ப்பாடு, அதாவது பார்முலா இருக்கிறது என்று கேட்டாரா? நெவர். யாருமே எந்த செய்தியாளர்களுமே கேட்க துணியாத கேள்வி. கேள்வி என்ன புரிந்திருந்தாலும் பதில் என்ன சொல்வது என்று தெரியாமல் அல்லக்கையிடமிருந்து ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டு அந்த கேள்வியை தட்டி கழித்திருக்க முடியும். அப்படி என்ன கேள்வி? அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்வீர்களா அல்லது சொத்து பட்டியலை அறிவிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்வீர்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நைசாக நழுவி காரில் ஏறி கண்ணாடியை ஏற்றி விட்டுவிட்டு அந்த புலியிடமிருந்து இந்த நரி எஸ்கேப் ஆகிவிட்டான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.